கண்ணனுடைய ஏற்பாட்டின்படி 14ஆம் தேதியாகிய சதுர்த்தி அன்றே முனிவர்களும் பெரியோர்களும் அமாவாசை திதிக்குரிய கிரியைகளை எல்லாம் செய்தனர். பெரிய பெரிய முனிவர்கள் எல்லோருமே இப்படி செய்வதை கண்டு உண்மையில் இன்றைக்குத்தான அமாவாசை அல்லது நாளைக்கா என்று சூரியனுக்கும் பாவச்சந்திரனுக்குமே சந்தேகமாக போய்விட்டது. சூரியனும் சந்திரனும் திகைத்து போய் ஒருவரை ஒருவர் சந்தித்து அமாவாசை என்றைக்கு என ஆராய்ந்தனர். அவர்கள் இருவரும் மறுநாள் அமாவாசை திதியில் சந்திக்க வேண்டியதை மறந்து திகைப்பினால் முறை தவறி அன்றைக்கே சந்தித்து விட்டதனால் அமாவாசையும் அப்போதே சதுர்த்தசி நாளிலேயே உண்டாகிவிட்டது. பாண்டவர்கள் இதை கண்டு திகைத்து வேந்தனர். தருமா, என் மாயத்தினால் உனக்கு வாக்களித்தபடியே அமாவாசையை ஒரு நாள் முன்பே வரவழைத்து விட்டேன். துரியோதனன் பாவம் நாளைக்குத்தான் அமாவாசை என்று எண்ணிக்கொண்டு பேசாமல் இருப்பான். போரில் யார் முதலில் களபலி கொடுக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் வெற்றி. தயங்காமல் இன்றைக்கே துரியோதனனை முந்திக் கொண்டு உன் சார்பில் நீ